Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th CBSE Max Chapter 4 Quadratic Equationல Exercise 4.1ல Question number 2 பார்க்க போறோம். வாங்க. Question number 2, represent the given situations in the form of quadratic equation. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட். ax ஸ்கொயர் ஒரு x ஸ்கொயர் டேர்ம், ஒரு x டேர்ம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்றதுதான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்மேட். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்க சிச்சுவேஷனை நம்ம இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா எழுதுங்க அப்படின்றாங்க. கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. The area of a rectangular plot is 528 meters squared. ஏரியா ரெக்டாங்குலர், ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டோடைய ஏரியா கொடுத்தாச்சு 528 meters squared. The length of the plot is one more than twice its breadth. லென்த்தை வந்து பிரெத்தை வச்சு கம்பேர் பண்றாங்க. லென்த் எப்படி இருக்கா? one more than twice its breadth. We need to find the length and breadth கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? Let the breadth of the rectangle, breadth b, நம்ம x னு வெச்சுக்கோமா, அதான் இது x னு வெச்சுக்குவோம். breadth ஏனா breadth வச்சு தான் length கம்பேர் பண்றாங்க. அதனால breadth நம்ம என்ன வெச்சுக்கிறோம்? x னு வெச்சுக்கிறோம். இப்போ நம்ம length என்னவா இருக்க போகுது பாருங்க. லென்த் என்ன கொடுக்குறாங்க? லென்த் ஆஃப் த பிளாட் இஸ் ஒன் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க? ஒன் மோர் தென்னா பிளஸ் ஒன்னு. எதை விட? ட்வைஸ் இட்ஸ் பிரெத். பிரெத் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்ப ட்வைஸ்னா 2x. ஒன் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். எது? லென்த். ஸோ நம்ம பிரெத் அப்படின்றத சிம்பிள் பி எடுத்துக்கிடுவோம். பி நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப லென்த் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The length of the plot is one more than twice its breadth. 2x அப்படின்னா இந்த பிரெத்தோடைய ட்வைஸ், அதான் 2x. ஒன் மோர் தெனால பிளஸ் ஒன் போட்டாச்சு. அப்ப லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஒன் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். பிரெத்தோடைய ட்வைஸை விட ஒன்னு அதிகமா இருக்கு. அதனால 2x பிளஸ் ஒன். அப்ப நமக்கு லென்த் என்ன கிடைச்சிருக்கு? 2x பிளஸ் ஒன். லென்த்தும் பிரெத்தும் கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ரெப்ரசன்ட் த கிவன் சிச்சுவேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா எழுத போறோம். எப்படி எழுத போறோம்? நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் பிளாட். அப்ப ஏரியாக்குரிய ஃபார்முலா என்ன? L இன்டு பி. இதுதான் ஏரியாக்குரிய ஃபார்முலா. இப்போ நமக்கு L என்ன கிடைச்சிருக்கு? 2x பிளஸ் ஒன். பிரெத் என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ். ஏரியா எவ்வளவு? 528. இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ 2x. இப்போ 2x ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ். இங்க என்ன இருக்கு? ஈக்குவல் டு 528. இப்போ நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல மாற்றும் போது ஒரு ax ஸ்கொயர் ஒரு bx கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இந்த கான்ஸ்டன்ட்டை ரைட்ல இருந்து லெஃப்ட்ல மாத்திடுவோம். இப்போ என்ன கிடைக்க போகுது பாருங்க. 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் minus 528 equal to 0. So இதுதான் நமக்கு தேவையான quadratic equation. புரியுதா?